Krish will take the videos posted here are for educational purpose only and none of you should attempt to watch it and we will never take any responsibility for it. நண்பா எல்லாம் எப்படி இருக்கீங்க? இந்த வீடியோவில் க்ரௌன் பெனாலின் பவர்ஃபுல் பிளாக் பெனாலின் அப்படின்னு சொல்லக்கூடிய இந்த பெனாலின் டப்பாவை எப்படி நம்மளோட மாட்டு பண்ணையில் பயன்படுத்துறது, கண்ணுக்கு தெரியாத பலவிதமான உயிரினங்களிலிருந்து நம்ம எப்படி பாதுகாப்பாக இருக்கிறது அப்படின்றத இந்த வீடியோவில் ரொம்பவே டீட்டெயிலாக பார்க்க போகிறோம். திஸ் வீடியோ ஸ்பான்சர்ட் பை பைமோட். நாம் ரெகுலராக பயன்படுத்தக்கூடிய அனைத்து விதமான வீட்டு உபயோகப் பொருட்களையும் வீட்டில் இருந்தபடியே வாங்கிக்கலாம், எந்தவித கூடுதல் கட்டணமும் இல்லாமல். இந்த ஆப் நம்ம ப்ளே ஸ்டோரில் அவைலபிளாக இருக்குது, ட்ரை பண்ணி பாருங்கள். லிங்க் கீழே டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன். இது ஃபஸ்ட்டு என்ன ரேட்டில் வருது அப்படின்றத பார்ப்போம். இதோட எம்ஆர்பின்னு பார்க்கும்போது 70 ரூபா இந்த ரேட்டில் தான் கொடுக்குறாங்க. இது 450 ml கொண்ட ஒரு டப்பா. இதை எப்படி பயன்படுத்தணும் அப்படின்னா, இதிலே டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருப்பாங்க எந்த மாதிரி பயன்படுத்தணுன்னு. 1 part ஆஃப் வித் 100 part ஆஃப் வாட்டர் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அதாவது இந்த பெனாயிலன்னு நீங்கள் 1 மில்லி சேர்க்குறீங்க அப்படின்னா 100 மில்லி நீங்கள் தண்ணி சேர்க்கணும் அப்படின்றது அதோட மீனிங்கு. உதாரணத்துக்கு பார்க்கும்போது நம்ம இந்த பெனாயிலினை ஒரு 10 மில்லி எடுக்கிறோம் அப்படின்ற பட்சத்தில் அதை விட 100 மடங்கு சேர்க்கும்போது உங்களுக்கு 1 லிட்டர் தண்ணி சேர்க்கணும். அப்படி சேர்க்குற பட்சத்தில் இதோட காம்பினேஷன் கரெக்டு. இது எதுக்காக அப்படின்னா இதோட டோசேஜ் வந்துட்டு ரொம்பவே அதிகம். ஸோ அதனால் அதை போல் சொல்கிறாங்க. இது எந்த மாதிரி பயன்படுத்தலாம் அப்படின்னா, கரப்பாம்பூச்சி, ஈக்கள், எறும்புகள் மற்றும் கண்ணுக்கு தெரியாத சிமிலியர் ஹவுஸ் ஹோல்டு பெஸ்ட்னு கொடுத்துருக்காங்க. அதாவது கண்ணுக்கு தெரிந்தும் தெரியாமல் இருக்கக்கூட பூச்சி புழுக்கள்கிட்ட இருந்து கூட இந்த வாடைக்கு வராமல் இருக்கும் அப்படின்னு சொல்லப்படுது. ஸோ இப்படிப்பட்ட பெனாயிலினை நம்ம வந்துட்டு பாதுகாப்பாக பயன்படுத்தணும். ஏன்னா இது வந்துட்டு மாட்டுக்கு தெளிக்கக்கூடாது, மாட்டை சுற்றி உள்ள பகுதிகளில் தெளிக்கலாம், அதோட வாடைக்கு வராமல் இருக்கும் அப்படின்னு சொல்லலாம். அந்தளவுக்கு இது நல்லாயிருக்கு. அதாவது இது நம்ம தெளிக்கிறதுக்கு முன்னாடி நம்ம மாட்டுப்பட்டியை முடிஞ்ச அளவுக்கு சுத்தமாக வச்சுக்கோங்க. ஒருவேளை மாட்டுப்பட்டி சுத்தமாக இல்லை அப்படின்னா அங்கங்கேயும் இருக்க தேங்கிறதுலேருந்து நீங்கள் ஸ்ப்ரே பண்ணுறதை அதுக்கு ஆப்போசிட்டில் பண்ணியிருப்பீங்க. அதாவது மூளை முடக்கில் வந்துட்டு ஸ்ப்ரே பண்ணியிருக்க மாட்டீங்க. அப்படின்ற பட்சத்தில் நமக்கு வந்துட்டு தொந்தரவாக இருக்கும். இப்போ பார்த்தீங்க அப்படின்னா ஒரு 10 மில்லி நான் எடுத்திருக்கேன். முடிஞ்ச அளவுக்கு குழந்தைங்க கைக்கு இதுக்கெல்லாம் படாத மாதிரி பார்த்துக்கோங்க. ஏன்னு கேட்டிங்கன்னா இது அந்தளவுக்கு பவர்ஃபுல்லானதும் கூட. நம்ம தெரிஞ்சும் தெரியாமல் செய்யக்கூடிய ஒரு சில தப்புகள் பார்த்திங்க அப்படின்னா பெருசாக பாதிப்பு உருவாக்கும். இப்போ பாருங்கள், இந்த டப்பாவில் இருக்க பார்த்திங்கன்னா நான் வந்துட்டு இந்த பெனாயிலினை யூஸ் பண்ணிக்கிறேன். இப்போ இதுக்கு நான் தண்ணி சேர்த்துக்கிறேன். இப்போ பார்த்தீங்கன்னா தெரியும், பால் போன்ற ஒரு அமைப்பில் உங்களுக்கு டப்பாவில் மேல் பகுதியில் தெரியும். இது வந்துட்டு நல்லாவே கலர்ஃபுல்லாக இருக்கும். அதே நேரத்தில் இதோட ஸ்மெல்லும் ரொம்பவே இருக்குது. அதனால் வந்துட்டு முடிஞ்சளவுக்கு குழந்தைங்களுக்கு படாத வகையில் வச்சுக்கோங்க. நீங்கள் அதிகமாக யூஸ் பண்ணுறீங்கன்ற பட்சத்தில் அக்ரிகல்ச்சரில் பயன்படுத்தக்கூடிய ஸ்ப்ரேயரில் கூட பயன்படுத்தலாம். எனக்கு குறைவான பயன்பாடு இருந்தாலே போதும். இந்த 1 லிட்டர் எனக்கு மிச்சம் அப்படின்றதுனால நான் இந்த 1 லிட்டருக்கான டப்பா வச்சுருக்கேன். நண்பா, இந்த க்ரௌன் பெனாயிலினை பயன்படுத்தும் போது நீங்கள் பாதுகாப்பான முறையில் பயன்படுத்தணும். அதாவது குறைவான பயன்பாடு இருக்குன்ற பட்சத்தில் ஸ்ப்ரே யூஸ் பண்ணிக்கோங்க. அதிகமான பயன்பாடு இருக்குன்ற பட்சத்தில் பேட்ரி ஸ்ப்ரேயர் இந்த மாதிரி அக்ரிகல்ச்சரில் யூஸ் பண்ணக்கூடிய பம்பு யூஸ் பண்ணி ஸ்ப்ரே பண்ணிக்கோங்க. அதே நேரத்தில் நம்ம பயன்படுத்தும் போது நம்ம தெளிக்கும் போது நம்ம கண்களிலையும் அதே நேரத்தில் இதை சுவாசிக்கிறதுலையும் நம்ம தடுக்கணும். அதுக்காக நீங்கள் மாஸ்க் அதே நேரத்தில் கண்ணுக்கு கிளாஸ்னு இதே போல் யூஸ் பண்ணிக்கோங்க. இதை பயன்படுத்தும் போது நம்மளும் பாதுகாப்பாக இருக்கணும். ஏன்னா இதோட விளைவுகள் ரொம்ப மோசமாக இருக்கும். இதை வந்துட்டு விளையாட்டுத்தனமாக பயன்படுத்தலாம் அப்படின்ற மாதிரி நினைக்காதீங்க. அதாவது இதோட பாதிப்பு ரொம்பவே அதிகமாக இருக்கும். பாதுகாப்பான முறையில் பயன்படுத்தினா பாதுகாப்பான ஒரு நல்லதொரு ரிசல்ட் உங்களுக்கு கிடைக்கும். இந்த தகவல் பயனுள்ளதாக இருக்கும் நான் நம்புகிறேன். ஸோ ஃப்யூச்சரில் நல்லதாக ஒரு வீடியோவில் சந்திப்போம். நன்றி நண்பா.